தமிழக தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடல். முன்னதாகவே மதுவை வாங்கி வைக்க மதுக்கடையில் குவிந்த மது பிரியர்கள். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்வு. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் நேற்று இரவும் இன்று காலையும் மதுக்கடைகளில் கூட்டமாக குவிந்த மது பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி சென்றனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவை முன்னிட்டு தமிழகத்தையொட்டியுள்ள புதுவை மாநிலத்தில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் இன்று முதல் 3 நாட்கள் மூட வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி வரை இரவு வரை மூடப்பட்டது. இதையொட்டி நேற்று மாலையும் இன்று காலையும் புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் மது பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. பலர் அதிக அளவிலான மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் முன்னதாக மது பிரியர்கள் மதுபான கடைகளில் கூட்டமாக குவிந்தது திருவிழா போல் காட்சியளித்தது. தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் சங்க செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்தின் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிய நிர்வாகிகளாக சங்கத்தின் செயலாளராக பாபு, பொருளாளராக டாக்டர் துரைசாமி, துணைத் தலைவராக கலிகமூர்த்தி, துணை செயலாளராக மைக்கேல், நிர்வாகிகளாக அரவிந்த் ஆகியோர் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் கிரிக்கெட்டை வளர்க்க 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்திட பிசிசி உடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டு வர முயற்சி செய்து வருவதாகவும் இதன் மூலம் புதுச்சேரி மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் துவங்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமின்றி முதற்கட்டமாக புதுச்சேரியில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உலக அளவில் அவர்களது திறமையை கொண்டு சேர்க்கும் முன்னெடுப்பாக பிரீமியர் லீக் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவதோடு புதுச்சேரியிலிருந்து ஆண்டிற்கு ஒரு கிரிக்கெட் வீரரை இந்திய அளவில் விளையாடுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செய்து வருவதாகவும் இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை சங்கம் எடுத்து வருவதாக தெரிவித்தார். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாள் விழா இன்று புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தி மற்றும் விளம்பரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை தலைவர் பாரதிதாசன் பேரன் கோ பாரதி தலைமையில் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபார்த்தனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பு வழிகாட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில மேலாளர் ஆஸ்டின் கலந்து கொண்டு NCS அரசு துறை சார்ந்த திட்டம் குறித்து பேசினார். மாணவர்களுக்கான அரசின் இலவச திட்டங்கள் குறித்து புதிய திட்ட அட்டை வழங்கப்பட்டது.
இந்திய அளவில் சுற்றுலாத்துறை மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கு உள்ளது, எந்த நிறுவனத்தில் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இது பயனுள்ளதாக இருந்தது. அதேபோல் தனியார் அமைப்புகளால் TCS, இன்போசிஸ், HCL மற்றும் ரயில்வே துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொள்ள வேலை வாய்ப்பு வழிகாட்டி மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏரம் பவுண்டேஷன் திட்ட அதிகாரி அமர்நாத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான புதுச்சேரி மாநில அளவில் உள்ள வேலை வாய்ப்புகளை எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை பேராசிரியர் முனைவர் தங்கப்பன் ஏற்பாடுகள் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் சிவகுமார், ராஜ்மோகன், தங்கப்பன், செந்தமிழர் ராஜா, வைத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வேதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்கவுரையாற்ற தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான 5 நாட்கள் பயிற்சி முகாம் IDE இன்னோவேஷன் டிசைன் அண்ட் என்டர்பிரீனியர் என்ற தலைப்பில் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் கவுன்சில் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு இணைந்து வழங்கும் கண்டுபிடிப்பு, வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் பதிப்பு 3 என்ற தலைப்பில் 20ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா இக்கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தலைமை விருந்தினராக புதுச்சேரி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு மற்றும் வசதி அலுவலக நியூக்ளியர் துறையின் உதவி இயக்குநர் பிரீத்திகா சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் தம் முறையில் MSME யோசனை முதல் தாக்கம் வரை பாலமாக செயல்படுகிறது. MSME மூலம் எப்படி தொழில் முனைவோர் தங்களது தொழிலை வளர்க்க வேண்டும் என்றும் மேலும் பல்வேறு இன்னோவேஷன் திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் அவர்கள், பாத்வானி பவுண்டேஷன் முதன்மை பயிற்சியாளர்கள் அன்புமதி மற்றும் முனைவோர் ராணு ராபின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். AICTE இன்னோவேஷன் துறை அதிகாரி செல்வராணி செல்வகுமார் தம் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பீடு செய்தல், சரியான முடிவை தேர்ந்தெடுத்துதல் போன்றவற்றை பற்றி எடுத்துரைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தம் முறையில் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பங்கேற்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் ஒரு புத்தொழில் துவங்கும் வகையில் யோசனைகளை கண்டுபிடிக்க வேண்டும், மக்களை செல்போனில் தேவையில்லா செயலிகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு செயலியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார். இப்பயிற்சி முகாம் 5 நாட்களும் காலை மற்றும் பிற்பகல் என மொத்தம் 11 அமர்வுகளில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாகம் செய்து வருகிறது. இப்பயிற்சி முகாமில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோடை வெப்ப அலை காரணமாக அரசு பள்ளி மாணவர்களின் உடல் நலன் கருதி விடுமுறை அல்லது பயிற்சி நேர மாற்றம் வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் இன்று கல்வித்துறை அலுவலகத்தில் இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தற்போது புதுச்சேரியில் கோடை வெயில் கடுமையாக சுட்டெரித்து வருகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் வெளியிட்டுள்ள பொதுமக்கள் நலன் எச்சரிக்கை அறிக்கைகள் அதிக வெப்பநிலை காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக், தலை சுற்றல், நீரிழப்பு, உறுப்பு செயலிழப்பு, உயிரிழப்பு கூட ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு சின்னம்மை, தட்டம்மை, வயிற்றுப்போக்கு, கண் நோய் போன்ற தொற்றுகள் எளிதில் பரவும் எனவும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தற்பொழுது முழு நேரமும் இயங்கி வருவது மாணவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான மாணவர்கள் நடத்தும் மிதிவண்டியிலும் நடந்தும் வெயிலில் பள்ளிக்கு வந்து செல்கின்றனர். பள்ளி வளாகங்களில் போதிய நிழல், குளிர்ந்த குடிநீர், காற்றோடு வசதி இல்லாத நிலைகள் ஹீட் ஸ்ட்ரோக் அபாயம் அதிகமாக உள்ளது. எனவே மாணவர்களின் உயிர் மற்றும் உடல்நலனை கருத்தில் கொண்டு
இக்கோரிக்கைகளை தங்கள் மேலான பரிசீலனைக்கு வைக்கிறோம். வெப்ப அலை தணியும் வரை 20ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை அறிவிக்க வேண்டுகிறோம். விடுமுறை சாத்தியமில்லை எனில் உடனடியாக பள்ளிகளின் பணி நேரங்களை மாற்றி இயக்கவும், மதிய வேலை வகுப்புகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டுகிறோம். அனைத்து பள்ளிகளிலும் ORS கரைசல், சுத்தமான குளிர்ந்த குடிநீர் கட்டாயமாக்கப்பட வேண்டும். விளையாட்டு, உடற்பயிற்சி, NCC, NSS போன்ற வெளிப்புற செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் சீருடை விதிகளில் தளர்வு அளித்து வெளிர் நிற காட்டன் உடை அணிய அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு, ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் வெப்ப அலையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆகவே சுகாதாரத்துறையின் எச்சரிக்கையை ஏற்று மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கேட்டுக்கொண்டன. அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சு. சுவாமிநாதன், புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பரமேஸ்வரி, தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் சிவா, துணைத் தலைவர் ஜெபின் லாரஸ், இணை செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோர் கையொப்பமிட்டு கடிதம் அனுப்பினர். மேலும் முதல்வர் ரங்கசாமி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கும் அவர்கள் இந்த மனுவை அனுப்பினர். ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அக்கவுண்ட் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 1008 பெண்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ வேண்டியும் 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. கவிக்குயில் நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற அதிமுக மாநில கழக துணை செயலாளர் கணேசனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. பங்கேற்ற அதிமுக மாநில செயலாளர் கணேசனுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தெரு முழுவதும் மலர் தூவி உற்சாக வரவேற்றனர். பகுதி முழுவதும் திருவிழா போன்ற சூழல் நிலவியது. பின்னர் ஆலயத்தில் கணேசனுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர் பிரசாந்த் தலைமையில் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் கிராம ஏரிக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் அன்னதானமும் மாலை ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு இன்று பெருநாள் கோவில் வீதியில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கலைமாமணி கோ பாரதி மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம், தமிழ் பேராசிரியர் விசாலாட்சி, அம்மையார் கவிஞர் சத்தியமூர்த்தி, கவிஞர் ஆலவந்தான், சித்தன் மற்றும் தமிழறிஞர்கள் பலர் மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்வை சிறப்பித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,235 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 277 ரூபாய். தமிழக தேர்தலையொட்டி 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடல். முன்னதாகவே மதுவை வாங்கி வைக்க மதுக்கடையில் குவிந்த மது பிரியர்கள். தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதிய தலைவராக LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்வு. வெப்பநிலை அதிகரிப்பு, மாணவர்களுக்கு விடுமுறை வேண்டி மாணவர் கூட்டமைப்பினர் கல்வித்துறை இயக்குநரிடம் மனு.